ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா இல்லை, ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால் ஆமாம் சொல்லணும், இல்லைன்னா என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்க வைத்த தேவனுக்கு எல்லாரும் உற்சாகமாக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அநேக நாட்களுக்கு பின்பு உங்கள் மத்தியில் வர தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேறு எந்த சபைக்கும் அதிகமாக போகிறது கிடையாது. இங்கே வந்தால் சபைக்கு மட்டும்தான் நான் வருவேன். கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி நான் பாஸ்டர் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கல. பாஸ்டருக்கு மதியானம் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, நான் இப்படி வெளியில் இருக்கிறேன், நீங்கள் வாங்கினாங்க. ஸோ ஆண்டோடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்கள் மத்தியில் வந்திருப்பது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எல்லாரும் உற்சாகமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம கர்த்தரை பாடினோம், துதித்தோம். நம்முடைய துதி வலிகள், ஸ்தோத்திர வலிகள் எல்லாத்தையும் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இப்போ ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எந்த அளவுக்கு உற்சாகமாக கேட்போமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோட கூட பேசுவார். இப்போ நம்மகிட்ட யாராவது ஒரு விஷயத்தை, ஒரு கதையை சொல்லும்போது ஆனால் நம்ம ஒரு கவனம் கொடுக்காமல் இருந்தால் அதிகமாக சொல்லி தர மாட்டாங்க, ஒப்புக்கு சப்புக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லையா? அந்த ரவுண்டை போட்டிலோடி நான் வந்தேன், நமக்கு தெரியவே தெரியாது அந்த ரவுண்டு போட்டு எங்கே இருக்குது, அப்படி அது எங்கே இருக்குது அப்படியான்னு கேட்கும்போது அது எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்மோட பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்ம கேட்டோம்னா ஆண்டவருக்கு சொல்லி தருவார். அல்லையா? அதெல்லாம் உற்சாகமாக இருக்கணும். அல்லையா? உற்சாகம் இருந்தால் தான் ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் நல்லவர். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இனி இங்கே பாருங்க. அல்லேலூயா. பைபிள் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்களா? கேட்குறது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி? எல்லாரும் சொல்கிறீங்க, ஒரு சிலர் சொல்லலை. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோங்கிற நம்பிக்கை, விசுவாசம், அந்த உறப்பு, தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. அது எப்படி தெரியும் நமக்கு? எப்படி தெரியும் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லி எப்படி தெரியப்படும்? இந்த ரோமர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதினது யாருக்குன்னா, ரோமாபுரியில் உள்ள தேவனுடைய சபைக்கு, கிறிஸ்துவ சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், இதை பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இது. அப்போ எப்படி தெரியும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லி? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. ஓகே, இன்னும் யாராவது? ஹல்லேலூயா. ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? வெரி குட். ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, அப்படி தானே? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கணும் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா இது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு தான் சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இனி பாவம் செய்யாமல் இருப்பது தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ இப்போ சொல்லுங்க, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டோன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? பாதி கை உயரவே இல்லை. கேட்கறது புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? பாவம் நின்று விடுதலையாக்கப்பட்டோம் என்ற நிச்சயம் எப்போ வரும்னா, நான் என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இன்னைக்கு காலையில் ஏதாவது பாவம் செய்தோமா? சின்ன வார்த்தைகள், ஒரு சின்ன பொய், ஏதாவது எல்லாம் பாவம் தானே. வேதம் சொல்லுகிறதை செய்யாமல் இருந்தால் பாவம். வேதம் சொல்லுகிறதை சொல்லாததை செய்தால் பாவம். இன்னும் நீங்கள் பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 8 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 8 வாசிங்க பார்க்கலாம். நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த விபச்சார பாவம், வேசித்தன பாவம், குடி, வெறி, அவங்கள பற்றிலாம் இங்கே சொல்லலை. அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது யாரை பற்றி சொல்லுது? தேவ பிள்ளைகளை பற்றி, சபைக்குள்ளே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு சொல்லுகிற காரியம், பாவத்திலிருந்து இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாவமும் நான் செய்கிறது இல்லை. நான் இதுவரையிலும் செய்த பாவங்களை அறிக்கை செய்து என்ன செய்துட்டேன்? விட்டுட்டேன். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். அந்த கான்ஃபிடென்ட் எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி இல்லைன்னா இன்னும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை. ஏதாவது காரியம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாருன்னா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் பாவம் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனமா கேளுங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த ஒரு உறுதி, இனி நான் பாவி அல்ல. அல்லேலூயா. அதே வசனம் தான் இங்கே சொல்லுது பாருங்க. பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை நாமே வஞ்சிக்கிறவளாகவும் இருப்போம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ இன்னும் பாவம் செய்துக்கிட்டே இருப்போம்னா இந்த வசனம் நமக்கு இல்லை. ஆமென். இந்த வசனம் யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது பாருங்க. இப்பொழுது, ரைட் நவ், பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. எத்தனை பேர் இப்போ இன்றைக்கு எந்த தப்பும் பாவம் செய்யலையோ அவங்களுக்கு தான் கர்த்தர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். புரியுதா உங்களுக்கு? எப்படி சஞ்சரித்திருப்பார் யோசிச்சு பாருங்க. அவர் எத்தனையோ வருஷம் இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குமாரனையும் குமாரத்தையும் பெற்றுக்கொண்டு இருந்தார். அப்போ அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ஏனோக்கு யாரோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்? தேவனோடு. எப்படி சஞ்சரித்திருப்பார் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. யாராவது யோசிக்க தோணுதா? எப்படி சஞ்சரித்து கொண்டிருப்பார்? தேவனோடு எப்படி நடந்துட்டு இருப்பார்? எப்படி தேவனோட உறவில் இருந்திருப்பார்? ஓயாம ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாரோ? இடைவிடாமல் ஜெபிக்கிறது முடியாது இல்லையா? கஷ்டம். பேசி எப்படி பேசிட்டு, அதான் பேசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஒன்று தானே. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? ஒரே லைஃப்,
ஒன்லி ஒன் லைஃப். அல்லேலூயா. 2 வாழ்க்கை கிடையாது. நம்மக்கிட்ட அந்த ஒரு வாழ்க்கை இருக்கா? யாரையாவது கண்டோன்ன ஒரு வாழ்க்கை, ஒரு நடிப்பு. புரியுதா உங்களுக்கு? ஃபோனில் எதையோ பார்த்துட்ருப்போம், திடீர்னு யாராவது வந்தால் மறைச்சிருவோம். ஏனோக்கு அப்படி இருக்கல. ஏனோக்கு யார் கூட இருந்தார்? தேவனோட கூட இருந்தார். அவருக்கு பயம் இல்லை, மறைக்க வேண்டிய தேவை இல்லை. ஏசப்பா சொன்னாங்க, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்கிட்ட பாவம் இல்லை, பிசாசுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு வேஷம், ஆலயத்துக்குள்ள ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம். ஆமென். நாம் சொல்றது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்படின்னா தேவன் நம்மோடு சஞ்சரிக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் சொல்லணும். உங்க வாழ்க்கையில் ஒரு 2 வாழ்க்கை இருக்கவே கூடாது. உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம், சர்ச்சில் ஒரு வேஷம் இருந்தா அது 2 வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் உங்க கூட யார் வரமாட்டா? இயேசு வரமாட்டார். அப்ப இன்னும் நீங்க எதில் நிலை கொண்டிருக்கீங்க? பாவத்தில் நிலை கொண்டிருக்கீங்க. அப்ப இன்னும் பாவத்திலிருந்து என்ன செய்யப்படல? விடுதலையாக்கப்படல. அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள வரணும், அந்த ஒரு நிச்சயம் எனக்குள்ள வரணும். நான் பாவத்துக்கு இனி அடிமை இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் அந்த தைரியம் இருக்கும். சத்தமா இல்லையோ சொல்லுவோமா? யார் கர்த்தருக்குள்ள நடக்கிறாங்களோ, யார் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ. பாருங்க, ஏனோக்கு அவருக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தா, ஆனால் அவர் குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. 24 hours ஜெபம் பண்ண முடியுமா? யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? உறங்காமல் இருந்து ஃபுல்லாக ஜெபிப்பீங்களா? அல்லேலூயா. நோ வே, நோ சான்ஸ். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கிரியைகள் 2 விதமாக இருக்கக்கூடாது, ஒரே ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நான் நினைக்கணும்? என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு நடிப்பு, சபையில் ஒரு நடிப்பு, வெளியில் ஒரு நடிப்பு, உலகத்தில் ஒரு நடிப்பு எனக்குள்ளே இருக்கவே கூடாது. இந்த நம்பிக்கை உறுதி நமக்குள்ளே இருக்கும் என்றால் நினச்சிக்கிடுங்க, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டே வரோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருங்க பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு யாருக்கு அடிமையானார்களாம்? தேவனுக்கு அடிமைகளானதினால். பிரைஸ் தி லார்ட். முன்னே நாம யாருக்கு அடிமையா இருந்தோம்? பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். முன்னே பாவம் செய்து கொண்டிருந்தோம். முன்னே உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுக்கு அடிமை? அல்லேலூயா. பிரதர் பிரேயருக்கு வாங்க பிரதர். வாரம் பாஸ்டர். என்ன நேற்றுக்கு காணல? அது ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவா சாயங்காலம். யாருக்கு அடிமை? புரியுதா உங்களுக்கு? யாருக்கு அடிமை? நம்ம பைபிள் என்ன சொல்லுது? நம்ம யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. ஆனால் சர்ச்சில் காணல ஆளை. கேட்டால் ஏன் பிரதர் நேற்றுக்கு வரல? அது சாயங்காலம் 8 மணிக்கு ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவா. அப்போ நம்ம யாருக்கு அடிமை? சொல்லுங்க. வெக்கப்படாதீங்க. இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். அல்லேலூயா. பாருங்க பிரதர், ஏன் பிரதர் வரல? அர்ஜென்ட்டு வேலை இருந்தது. இப்போ யாருக்கு அடிமை? வேலைக்கு அடிமை. பணம் 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 பணம். எவ்வளோ சம்பாதித்தாலும் போதில்லை. வெள்ளிக்கிழமை வேலைக்கு போனால் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும். மற்ற நாளில் போனால் 8 ரியால்னா இன்றைக்கி எத்தனை ரியால்? 10 ரியால், 14 ரியால். அப்போது ஒரு நாள் தானே. அப்போ எதுக்கு அடிமை நம்ம? தேவனுக்கு அடிமையா பணத்துக்கு அடிமையா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரதர்,
அவங்கள்ட்ட சண்டை போட்டது போட்டோம், போய் பேசுங்க. அது எப்படி நான் பேசுவேன்? நான் எதுக்கு அவன்கிட்ட போய் பேசணும்? யாருக்கு அடிமை நம்ம? கௌரவத்துக்கு, என்னுடைய சுயத்துக்கு. எனக்குன்னு ஒரு சுயம் வச்சுருக்கேன். நான் எப்படி அவங்ககிட்ட போய் பேச முடியும்? அவன் வேணா என்கிட்ட வந்து பேசட்டும். அவங்கள போய் பாருப்பா, நான் எதுக்கு அவங்கள போய் பார்க்கணும்? இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அதுக்கு நம்ம அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீ இன்னும் உன்னுடைய பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் உலகத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் நீ தேவனுக்கு அடிமையாய் மாறவில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? பணத்துக்கு அடிமையா இருக்கிறேன்னா, அன்புக்கு அடிமையா இருக்கிறேன்னா? உலகத்தில் உங்களுக்கு யார் முக்கியம் சொல்லுங்க? சர்ச்சுக்குள்ள வச்சு கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். யார் முக்கியம்? எனக்கெல்லாம் இயேசுதான் சொல்லுவோம். வெளியில் போய் கேட்டால் என்ன சொல்லுவோம்? எனக்கு என் புருஷன்தான் உயிர் சொல்கிறோமா இல்லையா? எனக்கு என் புள்ள தான் எல்லாமே சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் கர்த்தருக்கு அடிமை, நான் தேவனுக்கு அடிமை. ஆனால் சொல்கிறது யாருக்கு? யோசிங்க, ப்ராக்டிக்கலாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களை என்னை மீட்க கொடுத்த விலை சாதாரண விலை இல்லை. நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, நம்மளை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர, இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுக்க என் தேவன் சிந்தினது விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள இரத்தம். வேதம் சொல்றது அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, ஆனால் சர்வ உலகத்தின் பாவத்துக்காகவும் தன்னையே கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள இன்னைக்கு உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல, நம்முடைய ஜீவனத்தின் பெருமைகளை விட்டு கொடுக்க முடியல. எங்க குடும்பம் யாருன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. நெய்யூரில் வந்து கேளுங்க, அப்படிதானே சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆலங்கோட்டில் வந்து கேட்டு பாருங்க, நாங்கள் யாருன்னு தெரியும். எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அம்மா யார் தெரியுமா? எங்கள் மாமா யார் தெரியுமா? நீ யாருக்கு அடிமையாக இருக்கிற? நம்முடைய தகப்பன் யார்? அது தைரியமாக சொல்லிடுவோம், அவருன்னு. யார்? ஏசப்பான்னு சொல்லிடுவோம். ஆனால் நமக்குள்ளே இன்னும் உலகம் சாகலை. அப்போ நமக்கு அப்பா அம்மா வேண்டாமா? வேணும். அப்பா அம்மா வேணும், கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். ஆனால் இதை எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்கக்கூடாது. Praise God. இவை எதுவும் தேவனை விட உனக்கு முக்கியமாய் போகக்கூடாது. நீ அடிமைனா உன்னை விலை கொடுத்து வாங்கினவருக்கு தான் அடிமை. ஏன் அடிமை தெரியுமா? வேதம் சொல்றது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். அல்லையா? ஒரு விலை இல்லாமல் இருந்தோம், அப்படிதானே? பேரை கேட்டாலே நாரும். இவனான்னு சொன்னாங்க, ஐயே இவனா? அப்படி விலை இல்லாம பாவத்தில் போய் விற்கப்பட்டோம். நம்மை விலை கொடுத்து மீட்டவருக்கு நாம இப்ப அடிமை. என்ன விலை கொடுத்தார்? தன் ஜீவனை. அல்லேலூயா. ஒரு பாவமும் செய்யாத இயேசு தன்னுடைய ஜீவனை விலையாய் கொடுத்து உங்களை என்னையும் மீட்டெடுத்திருக்கார். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இப்ப நம்ம யாருக்கு அடிமை? விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு நம்ம யாரு? அடிமை தானே? அதான் இங்க சொல்லியிருக்கு. இப்பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு யாருக்கு அடிமையா? நீங்க தேவனுக்கு. ஏன்? அவர் உங்களுக்காய் விலை கிரயம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சும்மா மீட்டு கொள்ளல, அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்க சாத்தானுக்கு கையில போயிட்டீங்க, சாத்தானுக்கு அவர் விலை கிரயம் செலுத்தி தான் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால இப்ப நீங்களும் நானும் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அடிமைனா எப்படி? இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறோம், அடிமையாக வேலை பார்க்குறோம். அடிமை முதலாளி வரும்போது எப்படி இருப்பார்? இப்படியா நிற்பார்? எப்படி நிற்பார் அடிமை? ஐயா சொல்லுங்க ஐயா, கரெக்டு தானே? ஐயா வாங்க வாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் உட்காருக்கு முன்னாடி அவர் சீட்டை போய் தொடச்சி
அவருக்கு ஷூவை தொடச்சி அவருக்குள்ள எல்லா பண்டுவத்தையும் பார்த்து அவருக்குள்ள எல்லா காரியத்தையும் பார்க்கறது யாருக்கு வேலை? அடிமைக்கு வேலை. அப்ப அடிமை அவனுடைய காது எப்போ எப்படி இருக்கும்? ஏன் முதலாளி என்ன சொல்லுவாரு, ஏன் முதலாளி என்ன கேட்கிறாரு, ஏன் முதலாளி என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு. அப்பதான் இந்த அடிமைக்கு அந்த முதலாளி கூட சுகமாய் வாழ முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை என்னை விலை கொடுத்து வாங்கினவர் என்ன சொல்கிறாரு, என்ன விரும்புறாரு, என்ன என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அடிமையாகிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அனுதினமும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கணும். என் முதலாளி என்ன சொல்றார், என் கர்த்தர் என்ன சொல்றார், என்னை மீட்டு கொண்டவர், எனக்காய் விலைக்கிரயம் செய்தவர் என்ன என்று எதிர்பார்க்கிறார். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சொல்ல முடியும், என் அப்பாவுடைய சத்தத்துக்கு நான் உண்மையாக செவி கொடுத்து வாழ்றேன் என்று சொல்லி? ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஸ்டில் நம்ம பாவத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறதை செய்யலைன்னா நாம பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறோம். அப்ப சொல்லுங்க, நல்ல பாட்டு பாடுறோம், உண்மைதான், நல்ல பாட்டு பாடுறீங்க, நல்ல ஆராதனை பண்றேன், நல்ல பிரசங்கம் பண்றேன், முழங்கால நின்னா 1 மணிக்கூர் நிற்பேன். வேதம் சொல்லுறது காலையும் மாலையும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறது நல்ல, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி, என்னுடைய எஜமானின் சித்தத்தின்படி, என்னை விலை கொடுத்து மீட்டு கொண்ட என்னுடைய முதலாளியுடைய சித்தத்தின்படி நான் செய்தால்தான் அவர்கிட்ட போய் சேர முடியும். அல்லேலூயா. அடிமை முதலாளி சொல்றதை கேட்கலன்னா அடிமை முதலாளி என்ன செய்வார்? சொல்லுங்க, வா மக்களையும் கூப்பிட்டு சேர்த்துக்குவாரா? என்ன செய்வார்? உங்களை இன்னும் கடினப்படுத்துவாங்க, இன்னும் உங்களை கொடுமைப்படுத்துவாங்க. விட முடியாது. ஏன்? பைசா கொடுத்து வாங்கியிருக்கோமே. ஏன் தெரியுமா நம்மளை இன்னும் தள்ளி விடல? ஏன் தெரியுமா நம்மளை இன்னும் கர்த்தர் துரத்தி விடல? ஏன் தெரியுமா நம்மளை இன்னும் போன்னு சொல்லி விரட்டி விடல தெரியுமா? விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி, வெளியேறப்பட்ட ரத்தம், ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்படு. அதனாலதான் நம்மளை இன்னும் அவர் விரட்டி விடல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஓ, இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இன்னும் தப்பிட்டு இருக்கோம். அப்ப நம்ம செய்யறது சரிதான் போல இருக்கு. ஒரு நாளும் சரியாக அது வேதத்தின்படி செய்யவில்லை என்றால். அல்லேலூயா. அடிமையோட வேலையை தான் என் எஜமானுடைய சத்தம் கேட்டு அதன்படி செய்யணும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிறது தான் ஒரு தேவ பிள்ளையுடைய வேலை. அதன்படி நடப்பது தான் தேவனுக்கு அடிமையான பிள்ளையுடைய வேலை. தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனுக்கு பிரியமாய் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இங்க வந்து பேசுறது ஏன் விருப்பப்படி பேசல, தேவன் என்னோடு பேசினதை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பொய் சொல்ல வரலனா, கர்த்தர் எனக்கு சொன்னதே, எனக்கு உணர்த்தினதே, என்னை எச்சரித்ததே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு இதை இங்க சொல்ல வச்சிருக்காருன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சும்மா இல்ல, விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை விரும்புகிறார், தேவன் உங்களை மீட்டுக் கொள்ள விரும்புகிறார். உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு அடிமைகளாக்க தேவன் இந்த விதத்தில் உங்களை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இனி உலகத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்? சொல்ல முடியுமா? நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் இருக்கா? அப்போ ஒரு முதலாளியுடைய சொல்றபடி கேட்கிற வேலைக்காரத்துல முதலாளி அதிகமாய் நேசிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய காரியத்தை எல்லாம் பார்த்துக் கொள்வார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மேன்மையாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கும். யார்கிட்ட? முதலாளிட்ட இருந்து அடிமைக்கு. வேதம் சொல்றது, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா.
எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி அன்று தினமும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அன்று தினமும் நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறாங்க பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். பரிசுத்தங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் பரிசுத்தம் இல்லை. இட்ஸ் a process. ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே தேவனுடைய சத்தம் கேட்கணும், அதன்படி செய்யணும். அப்பாவுடைய சத்தம் கேட்கணும், அதன்படி நடக்கணும். என் எஜமானுடைய சத்தம் கேட்கணும், அதன்படி நடக்கணும். இட்ஸ் a process எவ்ரிடே. அல்லேலூயா. பரிசுத்தம் என்ன தெரியுமா? ஒரு செப்பரேட்டட் லைஃப். அல்லேலூயா. we are separated from the world. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லி? அந்த நம்பிக்கை இருந்துனா இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய தொடங்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தமாயிட்டே இருக்கீங்க. நம்முடைய தேவன் he himself completed, he is separated. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? separated. we are separated from the world. நம்முடைய தேவன் எப்படி தன்னில் தான் சம்பூர்ணமாக இருந்தாரோ அவருடைய பிள்ளைகளும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அதான் வேதம் சொல்றது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தமாக ஆக 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 ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்படினாலும் ஒரு நாள் செத்து போக வேண்டியதானே. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? என்னிடத்தில் வருவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? உலகம் சொல்லும் நீ செத்து போவா, இயேசு சொல்வார் நீ என்கிட்ட வந்தா ஜீவனோட இருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன தெரியுமா சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உலகம் நம்மளை கொன்றுங்க, இயேசு நம்மளை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உலகம் நமக்கு மரணத்தை பணம்னு சொல்லிரும், இயேசு சொல்வா இவர் ஜீவன் உள்ளவன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகள் நடக்கிறது கர்த்தருடைய வார்த்தையில. ஹல்லேலூயா. ஒன்னு தினமும் அன்னு தினமும் முதலாளியோட சத்தம் கேட்கணும், அந்த சத்தத்துக்கு நடக்கணும். இதெல்லாம் எத்தனை பேருக்கு ஆசை அப்பாவோட சத்தம் கேட்டு நடக்கணும்? ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி தர முடியும் வேதத்திலிருந்து. ஆமென், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்கலாம், பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க. ஒருவன் சொந்த ஜனங்களையும், நல்ல கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது கேளுங்க, விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், நல்ல கவனிச்சு பாருங்க அடுத்த வார்த்தை, அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். சொந்த ஜனத்தை நான் ஏன் அங்க போனோம்? அவங்கெல்லாம் சரி கிடையாது. ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியல, நீ ஆண்டோட பிள்ளை, அவர் நல்லவன் கெட்டவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வந்து இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவங்க சரியில்லை, அவங்க மோசமானவங்க, அவங்க இல்லை மோசம், அவங்க இல்லை சரியில்லை, நீ சரியில்லை. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லி தெரியுமா? அவருக்குள்ள இருந்த அந்த திவ்ய சுவாபம் எனக்குள்ளேயும் வரணும். எனக்குள்ள திவ்ய சுவாபம் இருக்கும் என்றால், எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால், எனக்கு முன்பாக இருக்கிற யாருமே மோசமானவங்க இல்லை, நான் மட்டும்தான் மோசமானவன். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, விசேஷமா தன் வீட்டாரையும், உங்க அண்ணன் தம்பி, உங்க சித்தப்பா பெரியப்பா, உங்க மாமா மச்சான், உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, இவங்களை விசாரியாமல் போனால் அவன் யாரா? என்ன சொல்லிட்டு பாருங்க, விசுவாசத்தை, விசுவாசத்தை மறுதலித்தோம். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த வார்த்தை பாருங்க,
உலகத்தில் உள்ளவரை காட்டிலும் நம்ம கெட்டவங்க. இயேசுவை அறியாதவனை காட்டிலும் நீங்களும் நானும் கெட்டவன். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. எத்தனை பேர் சொல்றீங்க என் குடும்பத்தை விசாரிக்கிறேன்? இல்லை பாஸ்டர், அது மட்டும் முடியாது, அது வாய்ப்பே இல்லை. அப்ப ஸ்டில் நீங்களும் நானும் பாவத்துக்கு தான் அடிமையா இருக்கிறோம். பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லல. தேவன் சொல்றார், உங்களை நேசிக்கிற அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறார். என் தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகி அந்த பரிசுத்தமாகுதல், அந்த பலனை பெற்றுக்கொண்டு முடிவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு இப்ப இயேசு வந்தா எத்தனை பேர் அவரோட கூட போவீங்க? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசிங்க. தேவன் சும்மா உங்களை கேட்கலங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், சுத்தமாகணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அங்கிருந்து நினைக்கலாம், ஓ இவர் அங்கிருந்து சிங்கம் மாதிரி கார் ஊருன்னு கத்துறதுனால இவருக்கு பர்ஃபெக்ட் நினைக்கலாம். உங்களோடையும் பயங்கர மோசம் தான். அல்லேலூயா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்று பேசுனதை நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். காலையில் சொன்னாரு, காலைல 3-4 மணிக்கு படுக்கையில் கிடந்து உறங்காம முழிச்சுட்டு கிடக்கேன். ஆண்டவர் இந்த வசனத்தை என்ன சொன்னார். அப்போ அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தார். ஆண்டவரே, பயந்தேன். அல்லேலூயா. அப்பா கிட்ட அழுதேன். தேவ பிள்ளைகளே, உங்களை மாதிரிதான் நானும். நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தவர். அவருக்கு ஒரே ஒரு இதுதாங்க, ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சபைக்குள்ளதான் இருக்கிறோம். இது ரோமாபுரி சபைக்கு ஆண்டவர் சொன்னது. பவுல் சொன்னார், ரோமாபுரி சபை, கிறிஸ்தவ சபை, தேவன் அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு, பாவிகளுக்கு சொல்லல. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னவர்கள், விசுவாசிகள் என்று சொன்னவர்கள், சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாயா? ஆமென். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர்? இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு டைம் இல்லை. இது மாதிரி நிறைய காரியம் நான் பைபிள்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இப்ப சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்னு. முதல்ல கிட்டத்தட்ட 95% கை உயர்ந்தது. பிரசங்கம் முடியும் போதாக கை எல்லாம் உயரும். இப்போ பிரசங்கம் முடியும் போது கையெல்லாம் கீழே போயிடுச்சு. தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க கர்த்தர்கிட்ட வரணும்னா, நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த வார்த்தையின்படி நடக்கலைன்னா வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் சொல்ல, நான் கூட, எனக்கு கூட இந்த பிரசங்கத்தை அழகாக மாற்றி பேச தெரியும். கர்த்தர் உங்களை வியாதியை குணமாக்குறார், கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனை கொடுப்பார், இன்னைக்கே நீ நித்திய ஜீவனை இப்படிலாம் எனக்கும் சொல்ல முடியும். ஆனால் என் தேவன் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று தாங்க ஆசை, அப்பாவுக்கு இருந்த அதே ஆசை தான். இந்த சபைக்குள்ள வர்ற ஒருத்தர் கூட விடுபட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது. தேவன் வரும்போது அவரை எதிர்கொண்டு போகிற மனவாட்டிகளாய், ஆயத்தமுள்ள கன்னிகளாய் இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய ஆசை. அதற்காக தான் ரத்தம் சிந்தி, ஆமென், விலை கொடுத்துங்க. சாதாரண, we are not saved by free, விலையேறப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சிடுங்க. இன்னையும் ஏதாவது காரியங்கள் நம்ம செய்ய வேணும்னா இன்னைக்கே செய்ய தொடங்குவோம். ஹல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வருவோம். போராட்டம் தான், போராட்டம் தான், கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம், ஈஸியா வந்துட முடியாது, ஆனா முடியும். ஹல்லேலூயா. இட்ஸ் டிஃபிகல்ட் பட் பாசிபிள். ஹல்லேலூயா. The loser says it's possible but difficult. The winner says it's difficult but possible. Hallelujah. தோத்து போறவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இது
முடியும், ஆனா ரொம்ப கஷ்டம். ஜெயிக்கிறவன் எதுமா சொல்லுவான், இது கஷ்டம்தான் ஆனா என்னால முடியும். எத்தனை பேருக்கு ஆயத்தமா இருக்கீங்க, இது கஷ்டம் ஆனா என்னால முடியும்? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னை அதிகமா நேசிக்கிறாருங்க. அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாம இந்த ஆலயத்துக்குள்ள ஒருத்தர் வர முடியாது. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, ரட்சிக்கப்படுவதை அனுதினமும் சபைக்குள்ள கொண்டு வருகிறார். உங்களை இன்னைக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த ஒரு ரோமாபுரி சபைக்கு ஒரு பவுலை கொண்டு பேசின கர்த்தர் இன்றைக்கு இந்த சபைக்கு நம்மளோட கூட பேசுறாருன்னு கர்த்தர் விரும்புறாருண்டா, இன்னும் எனக்குள்ள பாவம் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னும் நான் விடுவிக்கப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் நான் உலகத்துக்கு அடிமையா இருக்கிறேன், இனி நான் தேவனுக்கு அடிமையாக வேண்டி இருக்கிறது. என் தேவனுடைய சத்தம். ஒரு அடிமைன்னா எப்படி நினைச்சுக்கிடுங்க, ஸ்லேவ். அல்லேலூயா. யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. ஒரு உலகத்தில் உள்ள அடிமை எப்படி ஒரு முதலாளிக சத்தத்தை கேட்டு நடப்பானோ, அந்த முதலாளியை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்ன பண்ணுவானோ, அதெல்லாம் நீங்களும் நானும் நம்முடைய பரம தகப்பனே, நம்முடைய உன்னதமான எஜமானுக்கு நம்ம செய்வோம் என்றால் இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த சத்தத்தின்படி நடக்க தொடங்குங்க. அண்ணன் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் பாசிபிள். இது நடக்கும். நடக்கும்போது கடைசியில் என்ன தெரியுமா? மரணம் இல்லை, நித்திய ஜீவன். கண்களை மூடுவோமா? எல்லாரும் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நமக்கு கிடைத்த இந்த நாளிலாவது எல்லாம் எழுப்பி நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். எனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது ஓ ரியாந்தரஷதலவா கர்த்தரை நோக்கி ஹோஷியாந்துனி கரபலபா உடமன சந்தன ரபுயா யாதுனி கமோஷந்துலாரபா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஓ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு தாரும் என்று எல்லாரும் கேளுங்க. சொல்லுங்க, இனி நான் பாவம் செய்யாதபடி, பாவத்துக்கு விலகியோட, சோதனைக்கு விலகியோட, பிசாசுக்கு எடுத்து நிற்க தேவனே எனக்கு பலன் தாரும் என்று எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை விரும்புகிறார். ஓ ரியாத்தரா மோஷதலபலபா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரத்தில் கேளுங்க. பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும். எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, நிற்க எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வசனத்தின்படி நடக்க, உம்முடைய வேதத்தின்படி செய்ய, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை, சத்தமா சொல்லுங்க, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. சகோதரனே, சகோதரியே, அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பழைய பாவங்கள் எனக்கு வேண்டாம். இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும். எப்பொழுது உங்க பிரசனத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல என் வாழ்க்கையில உங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் தாரும் என்று சொல்லிக்கிறீங்க. மாயையா உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புண்டு மாறாதையா, உம் அன்புண்டு மாறாதையா. பிரசன்னம். எல்லாரும் கேளுங்க,
தேவ பிரசன்னத்துல கேளுங்க. அந்த பிரசன்னம் ஒண்ணுமே நம்மை உருவாக்க முடியும். அந்த தேவ பிரசன்னம் மாத்திரமே நம்மை உருவாக்க முடியும். அந்த பிரசன்னம் ஒண்ணுமே நம்மை உயிருள்ளவனாய் மாற்ற முடியும். அது மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, சாபங்களிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியது அந்த தேவ பிரசன்னம் மாத்திரமே. சொல்லுங்க, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆம் தேவ பிள்ளைகளே, பாவத்திலிருந்து விடுதலையாக, பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமமே கட்டளையிடப்பட்டது. அது இயேசுவின் நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த விலையேறப்பட்ட நாமத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. அந்த விலையேறப்பட்ட நாமத்திலிருந்து நீங்கள் தேவனுக்கு அடிமையாக முடியும். அந்த விலையேறப்பட்ட நாமத்திலிருந்து நீங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விலையேறப்பட்ட நாமம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். நல்ல தகப்பனே, எங்களை உடைய கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே உங்க பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு கூடி வந்து நாங்கள் ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க, துதிக்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க இந்த நாளை எங்களுக்கு முன்குறித்து தந்திரே. உமக்கு கூட கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லா கட்டுகள், எல்லா சாபங்கள், எல்லா சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் இயேசுவின் வல்லமை நீங்கி போகும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புத விடுதலை உண்டாகட்டும் அவருடைய வாழ்க்கையில. ஆண்டவரே, உம்மை மறவாதிருக்கிற ஒரு இருதயத்தை தாருங்க. ஆண்டவரே, உமக்குள்ள பலன் கொள்ள கிருபை தாருங்க. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னியும். இறங்கும் உம்முடைய கண்கள் நீங்கள் தயவு கிடைக்கட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், உண்மையாயவையும் எல்லா உள்ள மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஹல்லேலூயா, ஆமென்.